ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் தமிழில் 6th-லேருந்து 10th வரைக்குமான பிரித்தெழுதுக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாம் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து பிரித்தெழுதுக பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்றென்றும் இது பிரித்து எழுதும் பொழுது என்று கூட்டல் என்றும் அப்படின்னு வரும். சரிங்களா? வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு வரும். அறிந்தனைத்தும், அறிந்தது கூட்டல் அனைத்தும். ஸோ அறிந்தனைத்தும் அப்படின்னு பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அறிந்து கூட்டல் அனைத்தும் அப்படின்னு வரும். வானம் அறிந்த, வானம் கூட்டல் அறிந்த அப்படின்னு வரும். இருதிணை இது பிரிச்சு எழுதும் பொழுது இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு வரும். ஐம்பால், ஐந்து கூட்டல் பால். நன்செய், நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு வரும். சீருக்கேற்ப, சீருக்கு கூட்டல் ஏற்ப. சீருக்கேற்ப இதை பிரித்து வரும்பொழுது சீருக்கு கூட்டல் ஏற்ப அப்படின்னு வரும். வேகமுடன், வேகம் கூட்டல் உடன் அப்படின்னு வரும். இன்னோசை, இனிமை கூட்டல் ஓசை அப்படின்னு வரும். பாலுறும், பால் கூட்டல் ஊறும். சரிங்களா? ஸோ பால் ஊறும் அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா பால் கூட்டல் ஊறும் அப்படின்னு வரும். ஊசி இலை, ஊசி கூட்டல் இலை. ஸோ ஊசி இலை பிரித்து எழுதணும் அப்படின்னா ஊசி கூட்டல் இலைன்னு வரும். மறப்பதே இல்லை, மறப்பதே கூட்டல் இல்லை. உணவளிக்கின்றனர், உணவு கூட்டல் அளிக்கின்றனர். நீரானது, நீர் கூட்டல் ஆனது. நிலத்திலிருந்து, நிலத்தில் கூட்டல் இருந்து. ஸோ நிலத்திலிருந்து என்ற குறித்து எழுதும் பொழுது நிலத்தில் கூட்டல் இருந்து அப்படின்னு வரும். உங்களுடைய, உங்கள் கூட்டல் உடைய. பாழாக்கி, பாழ் கூட்டல் ஆக்கி. காட்சிகள் எல்லாம், காட்சிகள் எல்லாம், காட்சிகள் கூட்டல் எல்லாம். ஸோ காட்சிகள் எல்லாம் இது பிரித்து எழுதணும் அப்படின்னா காட்சிகள் கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். விழுந்தது அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு வரும். செத்திறந்த, செத்திறந்த இது செத்து கூட்டல் இறந்த அப்படின்னு வரும். ஸோ செத்திறந்த இது பிரித்து எழுதும் பொழுது செத்து கூட்டல் இறந்த அப்படின்னு வரும். பருத்தி எல்லாம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். வீடுகள் எல்லாம், வீடுகள் கூட்டல் எல்லாம். ஸோ வீடுகள் எல்லாம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா வீடுகள் கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். தென்னம்பிள்ளை இது பிரித்து எழுதும் பொழுது தென்னம் கூட்டல் பிள்ளை அப்படின்னு வரும். ஒன்றாகும், ஒன்று கூட்டல் ஆகும். சொந்தமானவை, சொந்தம் கூட்டல் ஆனவை. சுவர் எல்லாம், சுவர் கூட்டல் எல்லாம். தானடைந்து, தான் கூட்டல் அடைந்து. நாடெல்லாம், நாடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். செத்திறந்த இது திரும்ப ரிப்பீட்டா இருக்கு பாருங்க. செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த. பனித்துளி, பனி கூட்டல் துளி. புனிதமானது, புனிதம் கூட்டல் ஆனது அப்படின்னு வரும். தண்ணீர் அன்று, தண்ணீர் கூட்டல் அன்று. தண்ணீர் அன்று பிரித்து எழுதணும் அப்படின்னா தண்ணீர் கூட்டல் அன்று அப்படின்னு வரும். தேவையானவை, தேவை கூட்டல் ஆனவை. வல்லுருவம், வன்மை கூட்டல் உருவம்னு வரும். நெடுந்தேர், நெடுமை கூட்டல் தேர். போலாதும், போல் கூட்டல் ஆதும். உய்ப்பனவும், உய்ப்பன கூட்டல் உய்ப்பனவும் அதை பிரித்து எழுதும் பொழுது உய்ப்பன கூட்டல் அப்படின்னு வரும். கூற்றவா, கூற்று கூட்டல் அவா. கூற்றவா அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா கூற்று கூட்டல் அவா அப்படின்னு வரும். ஐம்பெருங்காப்பியம் இது பிரித்து எழுதும் பொழுது ஐந்து கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம். ஸோ ஐம்பெருங்காப்பியம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா ஐந்து கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம் அப்படின்னு வரும். அரும்பிணி, அருமை கூட்டல் பிணி. ஸோ அரும்பினை பிரித்து எழுதணும் அப்படின்னா அருமை கூட்டல் பிணின்னு வரும். தெளிவோடு, தெளிவு கூட்டல் ஓடு. பிணியுள்ள, பிணி கூட்டல் உள். ஸோ பிணி உள்ள அப்படின்னா பிணி கூட்டல் உள்.
இன்பமுற்றே, இன்பம் கூட்டல் உற்றே. இவையுண்டார், இவை கூட்டல் உண்டார். தாமினி, தாம் கூட்டல் இனி. கலனல்லால், கலன் கூட்டல் அல்லார். கோயிலப்பா, கோயில் கூட்டல் அப்பா. பகவன் என்றாலும், பகைவன் என்றாலும், பகவன் கூட்டல் என்றாலும். ஸோ பகைவன் என்றாலும் அதை பிரித்து எழுதும் பொழுது பகைவன் கூட்டல் என்றாலும் அப்படின்னு வரும். எண்ணிப்பாரு, ஸோ அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா எண்ணி கூட்டல் பாரு அப்படின்னு வரும். ஸோ எண்ணிப்பாரு இது பிரித்து எழுதும் பொழுது எண்ணி கூட்டல் பாரு அப்படின்னு வரும். தெளிவாகும் இது பிரித்து எழுதும் பொழுது தெளிவு கூட்டல் ஆகும். கோயிலப்பா, கோயில் கூட்டல் அப்பா. ஸோ இது ரிப்பீட்டாக பாருங்க, கோயில் கூட்டல் அப்பா. போகும் அப்பா, போகும் கூட்டல் அப்பா. கனகச்சுனை, கனகம் கூட்டல் சுனை. கனகச்சுனை இது பிரித்து எழுதும் பொழுது கனகம் கூட்டல் சுனை அப்படின்னு வரும். நலமெல்லாம், நலம் கூட்டல் எல்லாம். இடமெங்கும், இடம் கூட்டல் எங்கும். மருந்தென, மருந்து கூட்டல் என. உடற்கூறுகள், உடல் கூட்டல் கூறுகள். தங்களுக்கென, தங்களுக்கு கூட்டல் என. தங்களுக்கென, தங்களுக்கு கூட்டல் என அப்படின்னு வரும். வந்துள்ளோம், வந்து கூட்டல் உள்ளோம். பழந்தமிழர், பழமை கூட்டல் தமிழர். கண்டறிந்த, கண்டு கூட்டல் அறிந்த. முழுவுதிர, முழுவு கூட்டல் அதிர. முழுவுதிர, முழுவு கூட்டல் அதிர. பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து. ஸோ பாடறிந்து பிரித்து வரும் அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து அப்படின்னு வரும். முறை எனப்படுவது அதை பிரித்து எழுதும் பொழுது முறை கூட்டல் எனப்படுவது அப்படின்னு வரும். மட்டுமல்ல அதை பிரித்து எழுதும் பொழுது மட்டும் கூட்டல் அல்ல அப்படின்னு வரும். சரிங்களா? கயிற்று கட்டில் இது பிரித்து எழுதணும் அப்படின்னா கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னு வரும். ஒத்தாங்கு இது பிரித்து எழுதும் பொழுது ஒத்து கூட்டல் ஆங்கு அப்படின்னு வரும். இன்னா சொல் அதை பிரித்து எழுதும் பொழுது இன்னா கூட்டல் சொல் அப்படின்னு வரும். சரிங்களா? கேளாடும் அதை பிரித்து எழுதும் பொழுது கேள் கூட்டல் ஆடும் அப்படின்னு வரும். கற்றறிந்தோர், கற்று கூட்டல் அறிந்தோர். கற்றறிந்தோர் பிரித்து எழுதும் பொழுது கற்று கூட்டல் அறிந்தோர் அப்படின்னு வரும். தொகை அறிந்த, தொகை கூட்டல் அறிந்த. என்றாய்ந்து, என்று கூட்டல் ஆய்ந்து. கசடற, கசடு கூட்டல் அற. கசடற பிரித்து எழுதணும் அப்படின்னா கசடு கூட்டல் அற. கண்ணோடாது, கண் கூட்டல் ஓடாது. கண்ணோடாது, கண் கூட்டல் ஓடாது. அக்கதிர், ஆ கூட்டல் கதிர். அக்கதிர் பிரித்து எழுதணும் அப்படின்னா ஆ கூட்டல் கதிர். உருகெழும், உருகு கூட்டல் எழும். உருகெழும் பிரித்து எழுதணும் அப்படின்னா உருகு கூட்டல் எழும் அப்படின்னு வரும். அகன்றலை, அகன்ற கூட்டல் அலை. அகன்றலை பிரித்து எழுதும் பொழுது அகன்ற கூட்டல் அலை அப்படின்னு வரும். கதிரின, கதிர் கூட்டல் இன. கதிர் இன பிரித்து எழுதணும் அப்படின்னா கதிர் கூட்டல் இன அப்படின்னு வரும். பெடையோடு, பெடையோடு பிரித்து எழுதும் பொழுது பெடை கூட்டல் ஓடு அப்படின்னு வரும். அக்கிளை அது பிரித்து எழுதும் பொழுது ஆ கூட்டல் கிளை அப்படின்னு வரும். பெடையோடு. ஸோ இதுதான் ஒரே கொஷின் ரிப்பீட்டாக இருக்குது. சரிங்களா? பாதையெல்லாம், பாதை கூட்டல் இலாம். பாதையெல்லாம், பாதை கூட்டல் இலாம். முருங்கை செடி, முருங்கை கூட்டல் செடி. வேலியிலே, வேலி கூட்டல் இலே. வேலியிலே, வேலி கூட்டல் இலே. பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம். ஸோ பெற்றெடுத்தோம் பிரித்து எழுதும் பொழுது பெற்று கூட்டல் எடுத்தோம் அப்படின்னு வரும். கால் இறங்கி, கால் கூட்டல் இறங்கி அப்படின்னு வரும். உலகமெல்லாம், உலகம் எங்கும் அப்படின்ற பிரித்து எழுதணும் அப்படின்னா உலகம் கூட்டல் எங்கும் அப்படின்னு வரும். வெங்கரி இது பிரித்து எழுதும் பொழுது வெண்மை கூட்டல் கரி அப்படின்னு வரும். என்றிருள், என்று கூட்டல் இருள் அப்படின்னு வரும். போலுடன்றன, போல் கூட்டல் உடன்றன. போலுடன்றன, போல் கூட்டல் உடன்றன.
சிதைத்தேடல், சிதைந்து கூட்டல் உடல். சிதைந்த உடல் பார்த்தீங்க அப்படின்னா சிதைந்து கூட்டல் உடல்னு வரும். சரிங்களா? சிதைந்த உடல், சிதைந்து கூட்டல் உடல். என்றிருள், என்று கூட்டல் இருள். முற்றுகையிட்ட, முற்றுகை கூட்டல் இட்ட அப்படின்னு வரும். சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல்னு வரும். முட்காட்டை, முள் கூட்டல் காட்டை. ஸோ முட்காட்டை பிரித்து எழுதணும் அப்படின்னா முள் கூட்டல் காட்டை அப்படின்னு வரும். மூச்சு காற்றை அது பிரித்து எழுதும் பொழுது மூச்சு கூட்டல் காற்றை அப்படின்னு வரும். இதம் தரும், இதம் கூட்டல் தரும் அப்படின்னு வரும். தமிழால், தமிழ் கூட்டல் ஆள் அப்படின்னு வரும். பகையைந்துடைந்து, பகையை கூட்டல் துடைத்து. பகையைந்துடைந்து இது பிரித்து எழுதணும் அப்படின்னா பகையை கூட்டல் துடைத்து. வாய்ப்பளித்த, ஸோ அது பிரித்து எழுதும் பொழுது வாய்ப்பு கூட்டல் அளித்த அப்படின்னு வரும். அரக்கராகி, அரக்கர் கூட்டல் ஆகி. விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து. கட்டை எரித்து, காட்டை எரித்து, காட்டை கூட்டல் எரித்துன்னு வரும். இதம் தரும், ஸோ இது ரிப்பீட் ஆகுது பாருங்க. இதம் தரும் ரிப்பீட் ஆகிருக்கு. இதம் கூட்டல் தரும். வாசல் எல்லாம், வாசல் கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம்னு வரும். கால் இறங்கி, கால் கூட்டல் இறங்கி. குறைவர, குறைவு கூட்டல் அற. குணங்கள் எல்லாம், குணங்கள் கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். நமன் இல்லை, நமன் கூட்டல் இல்லை அப்படின்னு வரும். ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் அப்படின்னு வரும். உள் இருக்கும், உள் கூட்டல் இருக்கும் அப்படின்னு வரும். பெருஞ்செலவத்தை பிரித்து எழுதும் பொழுது பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்னு வரும். ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை. ஊராண்மை இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை அப்படின்னு வரும். திரிந்தற்று, திரிந்து கூட்டல் அற்று. திரிந்தற்று, திரிந்து கூட்டல் அற்று அப்படின்னு வரும். பேராண்மை, பேர் கூட்டல் ஆண்மை அப்படின்னு வரும். பூத்தேலோ, பூத்து கூட்டல் ஏலோ. பூத்தேலோ இதை பிரித்து எழுதும் பொழுது பூத்து கூட்டல் ஏலோ அப்படின்னு வரும். பெண் அரசி, பெண் கூட்டல் அரசின்னு வரும். பெண் அரசி பிரித்து எழுதணும் அப்படின்னா பெண் கூட்டல் அரசி அப்படின்னு வரும். விழித்தெழும் இதை பிரித்து எழுதும் பொழுது விழித்து கூட்டல் எழும் அப்படின்னு வரும். போவதில்லை இது பிரித்து எழுதும் பொழுது போவது கூட்டல் இல்லை அப்படின்னு வரும். படுக்கை ஆகிறது இது பிரித்து எழுதும் பொழுது படுக்கை கூட்டல் ஆகிறது அப்படின்னு வரும். தூக்கி கொண்டு இது பிரித்து எழுதணும் அப்படின்னா தூக்கி கூட்டல் கொண்டு அப்படின்னு வரும். தூக்கி கூட்டல் கொண்டு அப்படின்னு வரும். விழித்தெழும், ஸோ இது ரிப்பீட் ஆகுது பாருங்க. விழித்து கூட்டல் எழும். மட்டுமல்ல, மட்டும் கூட்டல் அல்ல அப்படின்னு வரும். போவதில்லை இது ரிப்பீட் ஆயிருக்கு. உனக்கொரு, உனக்கு கூட்டல் ஒரு. உனக்கொரு பிரித்து எழுதும் பொழுது உனக்கு கூட்டல் ஒரு. தூக்கி கொண்டு ரிப்பீட் ஆயிருக்கு. கை குழந்தைகள், கை கூட்டல் குழந்தைகள். ஸோ கை குழந்தை பிரித்து எழுதும்போது கை கூட்டல் குழந்தைகள் அப்படின்னு வரும். பண்புடையாளர், பண்பு கூட்டல் உடையாளர். பண்புடையாளர், பண்பு கூட்டல் உடையாளர். மிகுதிக்கண், மிகுதி கூட்டல் கண். மேற்சென்று, மேல் கூட்டல் சென்று. பண்பிலான், பண்பு கூட்டல் இலான்னு வரும். ஸோ பண்புலான் பிரிச்சோம் அப்படின்னா பண்பு கூட்டல் இலான் அப்படின்னு வரும். திரிந்தற்று, திரிந்து கூட்டல் அற்று அப்படின்னு வரும். திரிந்தற்று பிரித்து எழுதும் பொழுது திரிந்து கூட்டல் அற்று அப்படின்னு வரும். நற்பண்பு பிரித்து எழுதணும் அப்படின்னா நல்ல கூட்டல் பண்பு அப்படின்னு வரும். நற்பண்பு பிரித்து எழுதும் பொழுது நல்ல கூட்டல் பண்புன்னு வரும். குழந்தைகள் அல்ல, குழந்தைகள் கூட்டல் அல்லன்னு வரும். மலை அளவு, மலை கூட்டல் அளவுன்னு வரும். இன்ப துன்பம் இது பிரித்து எழுதும் பொழுது இன்பம் கூட்டல் துன்பம் அப்படின்னு வரும். ஒருவரும் இல்லா, ஒருவரும் கூட்டல் இல்லையா. ஸோ ஒருவரும் இல்லையா இதை பிரித்து எழுதும் பொழுது ஒருவரும் கூட்டல் இல்லையா அப்படின்னு வரும். குணங்கள் எல்லாம்,
இது பிரித்து எழுதணும் அப்படின்னா குணங்கள் கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். அறிவருள் இது பிரித்து எழுதும் பொழுது அறிவு கூட்டல் அருள் அப்படின்னு வரும். படுக்கை ஆகிறது இது பிரித்து எழுதும் பொழுது படுக்கை கூட்டல் ஆகிறது அப்படின்னு வரும். பாதை ஆகிறது இது பிரித்து எழுதணும் அப்படின்னா பாதை கூட்டல் ஆகிறது அப்படின்னு வரும். விழித்தெழும் இது பிரித்து எழுதும் பொழுது விழித்து கூட்டல் எழும் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ விழித்தெழும் அப்படின்னு பிரித்து எழுதணும் அப்படின்னா விழித்து கூட்டல் எழும் வரும். நம்முடையது இது பிரித்து எழுதும் பொழுது நம் கூட்டல் உடையது அப்படின்னு வரும். ஸோ நம்முடைய பிரித்து எழுதணும் அப்படின்னா நம் கூட்டல் உடையது அப்படின்னு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாருக்கு வேணுமோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன்.